வேதிகா. நான் இந்த படத்தில் டாக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். சரவணன் சார் தான் இந்த படத்துக்கு டைரக்டர். அவர்கிட்டே நான் நிறைய விஷயங்கள் கற்றுருக்கேன். இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ். எங்கள் செல்ல பெரியப்பா தான் இதுக்கு மியூசிக் டைரக்டர். எல்லா பாட்டுமே நல்லா வந்திருக்கு. ஸ்ரீனி அண்ணா பாடின பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். விக்ரம் அங்கிள், ரஜினா அக்கா, சரண்யா அக்கா எல்லாரோடையும் நான் என்ஜாய் பண்ணியிருந்தேன். வாட்ச் மீ இன் நிர்ணயம். எல்லாருக்கும் வணக்கம். மியூசிக் சொல்ல வேண்டாம், பிரமாதமாக இருக்குது செல்வ கணேஷ் சார். பட் இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக எனக்கு தெரியும். படம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அந்த படத்தை பற்றியே அந்த இம்பேக்ட் நம்மக்கிட்ட ஒரு 2 days இருக்கும். நல்ல படங்கள் பார்த்துட்டு வெளில வந்தோம்னா அந்த ஃபீல் நிச்சயமாக இந்த படத்தில் இருக்குன்றதுல எனக்கு ஐயமே கிடையாது. ஏன்னா கதை ஃப்ரம் த பிகினிங் டு கிளைமேக்ஸ் வரைக்கும் எனக்கு தெரியும். சரவணன் சார் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ஃபீலோட பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இந்த கிளைமேக்ஸ் கேட்டு இந்த கிளைமேக்ஸ் வைக்கலாமா, வைப்பீங்களா, இதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் நான் சரவணன் சார்கிட்ட. இல்லை இதுதான் கிளைமேக்ஸ், இதுதான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருந்தார். ஸோ அதே தான் வந்தவொடனே நான் ஷரத்தை கேட்டேன், அதானே கிளைமேக்ஸ் அப்படின்னு. அதே தான் பிரேமர், எதுலேயுமே மாற்றம் இல்லை அப்படின்னாரு. ஸோ டெஃபினட்டாக அந்த இம்பேக்ட் ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் யார் பார்த்தாலுமே அந்த இம்பேக்ட் ஒரு நைட்லாம் தூக்கம் வராது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் படத்தில். ஸோ சப்ஜெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை எடுத்திருக்கிற விதம் சிட்டிபாபு சாருக்கு நான் உண்மையிலே தேங்க் பண்ணோம். ரொம்ப நல்லா ஸ்க்ரீன் டேக்கிங்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. First of all, I'd like to wish the entire team, especially Saravanan sir, என்னோட அண்ணா மாதிரி இருக்காங்க. ஆக்சுவலி he is not even like அண்ணா மாதிரி இல்லைங்க, அண்ணா தான். ஹாப்பியா சார் சொல்லிட்டேன். The entire team, Vedika, the future superstar, I'm telling you, you'll definitely agree with me. And Vikram and everybody else who's acted in the film, and Karthik and Mansi for giving us beautiful numbers. Thanks a lot. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் பீப்புள், ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு, சப்போர்ட் பண்ணுறீங்க. நிர்ணயம் என்னோட படம். இங்கே நின்று பேசுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த செல்வா சார், சரவணன் சார், இவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எப்படி தேங்க் பண்ணுறதுனே தெரில. எனக்கு கிட்டத்தட்ட பிரதர் மாதிரி கிட்டத்தட்ட 1 வருஷமாக ரொம்ப க்ளோஸாக பழகியிருக்கோம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த படம் ஃபார்ம் ஆனதே அப்படி தான், ஒரு ஃப்ரெண்ட்லியான டேர்ம்ஸில் ஃபார்ம் ஆகி திடீர்னு படம் பூஜைக்கு போயிட்டு இப்போ படமே முடிச்சுட்டு ஆடியோ லான்ச்சில் நின்று பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அந்த படம் வெற்றி அடையும் நம்புகிறேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். முக்கியமாக வேதிகா, ரெஜினா, தே பின் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் இன்க்ளூடிங் சரண்யா ஆல்சோ. தே ஹெல்ப் மீ லாட் த்ரூ அவுட் த மூவி. என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இட்ஸ் பீன் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் பண்ணணும். நிர்ணயம் இன்று காதலர் தினத்தன்று இந்த ஒளிநடா வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு பூ தனக்குள் பிரபஞ்சத்தின் வாசனையை உணர்கிற போது, ஒரு நதி தன்மேல் விழுகிற நிலவின் பிம்பத்தை உணர்ந்து தொடுகிற போது, ஒரு விண்மீன் ஒளி கூடி தன்னுடைய இருப்பை வெளிக்காட்டுகிற போது ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்க தொடங்குகிறார்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில் நான் 3 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். இயக்குனர் சரவணன் அவர்கள் இந்த சூழலை சொல்லும்போதே இந்த கதையின் வித்தியாசத்தன்மையை நான் உணர்ந்தேன். அதற்கேற்றவாறு என்னுடைய அந்த டிசைன்ஸ், போஸ்டர்ஸ் எல்லாமே இந்த படத்தை பார்க்கணுன்னு ஒரு ரசிகனாக என்னுடைய எதிர்பார்ப்பை ஏற்றிருக்கிறது. செல்வ கணேஷ் சார் அவருடைய முதல் படத்துலேருந்து நான் அவருக்கு எழுதிட்டு இருக்கேன். வெண்ணிலா கபடி குழு, லேசா பறக்குது மனசுன்ற பாடலில் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 7-8 படம் அவர் கூட பண்ணியிருக்கேன். எல்லா படமும் நான் எழுதியிருக்கேன். ஒரு நல்ல ஒரு யூனிக்கான ஒரு கம்போசர். ரஹ்மான் சார் ஸ்டுடியோவில் நிறைய பேர் சவுண்ட் இன்ஜினியர்ஸ்லாம் அவரை பற்றி சொல்லுவாங்க. அவர் அந்த மியூசிக் பார் வாசிச்சார்னா அதுக்குள்ளே அவ்வளோ கிராமர் கரெக்டாக இருக்கும். அது ஒரு அளவு கூட இழைய கூட முன்னும் பின்னும் நகராதுன்னு சொல்லுவாங்க. அதை போல ஒரு யூனிக்கான கம்போசர். எனக்கு என்ன கூடுதல் சந்தோஷம்னா எங்கள் ஊர் காஞ்சிபுரம், எங்கள் ஊர் மண்ணை சேர்ந்தவர் அவர். அதனால் அவருடைய வளர்ச்சி எனக்கு எப்போவுமே ஒரு உற்சாகமும் ஒரு சந்தோஷமும் உண்டு. இந்த திரைப்படமும் இதனுடைய பாடல்களும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ்க்கு வணக்கம். ஸ்டேஜில் இருக்கிற லெஜெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் அ ப்ளஷர் டு பி ஹியர்.
And எனக்கு personally, just a couple of things that I want to share. Selva Ganesh, or Selva Anna as I fondly call him, is one of my favorite musicians. And there is so much love between me and Selva sir as musicians, and ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது. And எனக்கு personally, since he's also ventured as a producer, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். I wish him all the very best. And இந்த படத்துலையும் there is another beautiful song நான் பாடினது. ஒரு 2 லைன் பாடிடுறேன். It's yeah, better. ஏதோ மாயம் நீ செய்தாய், என்னுள் மாற்றம் நீ தந்தாய், எழுதாத ஒரு காதல் தரனான அன்பே, பழகாத ஒரு தேசம் தரனான எனதன்பே, இது கண்ணீரா நீ எந்த நாகாயம். Thank you so much. அனைவருக்கும் வணக்கம். செல்வா திடீர்னு ஸ்டேஜில் கூப்பிட்டாரு. ஸோ அவர் ப்ரிப்பேர் ஆகாத மாதிரி நானும் ப்ரிப்பேர்டாக இல்லை. ப்ரெஸ் நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளாச்சு பார்த்து. பியூட்டிஃபுல் சாங்ஸ். செல்வா வந்து கொலக்கொலையா முந்திரிக்கா செல்வ கணேஷ் தான் மியூசிக் டைரக்டர். அண்ட் அவரை பற்றி ஒரு விஷயம் என்னென்னா, சாங் ஆல்பம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பர்ஃபெக்ட் மிக்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு ஹிட் சாங் இருக்கும், ஒரு குத்து சாங் இருக்கும், ஒரு மெலடி இருக்கும், ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஒரு காம்பினேஷன் தான் செல்வ கணேஷ். அண்ட் அப்படி பார்க்கும்போது இந்த படத்துலேயும் அந்த பர்ஃபெக்ட் காம்பினேஷன், அந்த மிக்ஸ் இருக்குது. அண்ட் வாட் அ ப்ரெசன்ஸ் திஸ் கேர்ள் ஹேஸ் ஆன் ஸ்க்ரீன். ஐ திங்க் ஷீ இஸ் ஃபேண்டாஸ்டிக். அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் வந்து இந்த யங் ஏஜில் வர்றது வந்து கண்டிப்பாக இட்ஸ் அ வெரி பிக் டீல். ஐ விஷ் தி என்டையர் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ப்ரெஸ் நண்பர்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களை பெருசாக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.